அஞ்சாவது நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இந்த ஜேஎல்எம் விபிஎஸ்க்கு வெல்கம் பண்ணுறோம். சரியா? நம்ம முதலாவதாக ஜோம் பண்ணி இந்த ப்ரேயர் செஷனை என்ன பண்ணிட போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். ஜோம் பண்ணணும்னு சொன்னோன்னு என்ன பண்ணோம்? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட்ரா, வெரி குட் வெரி குட், சூப்பர். எங்கள் அன்பை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த பிள்ளைங்க ஏசப்பா அவங்களோட ஆண்டவரே பாதத்து கடந்து வந்திருக்காங்க. ஆண்டவரே கூட்டமாக கூடி வந்திருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே உங்களோட ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்காங்க. ஆண்டவரே இவ்வளோ நாளும் ஏசப்பா இந்த விபிஎஸ்ல சொல்லி கொடுத்த பாடல்கள், வசனம், கதை எல்லாமே இந்த பிள்ளைங்களோட மனசில் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா பிரயாசத்தையும் நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே இன்னும் இருக்கிற நாட்களும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைங்களை ஆண்டவரே இன்னும் வர இருக்க பிள்ளைங்களை ஆண்டவரே சீக்கிரமாக கூட்டி வாங்க. ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு எல்லா பலவீன சுகத்தையும் நீக்கி ஆண்டவரே நல்ல சுகத்தோடு கூட்டிட்டு வாங்க ஏசப்பா. இந்த கிளைமேட் சேஞ்ச்னாலையும் ஆண்டவரே அவங்க வீட்டில் இருக்கிற எந்த பிரச்சனைனாலும் பிள்ளைங்க தேடப்படாதபடிக்கு ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எங்களுக்கு பலத்த சட்டைக்குள்ள ஆண்டவரே பிள்ளைங்க இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா எங்களோட தலைப்பு மாதிரி ஆண்டவரே இந்த பிள்ளைங்க அந்த ஃப்யூச்சரில் ஏசப்பா உங்களால் ஆண்டவரே உயரமாய் பறக்கவும் ஆண்டவரே மற்ற ஆண்டவரே உலகத்துக்கு ஏசப்பா ஒரு லைட்டாக இருக்கிறதுக்காகவும் நன்றி ஆண்டவரே. இது எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக்கிறோம் இயேசுவுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஏசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பண்ணிடலாமா? தெரியும்ல? ஓகே, ரெடி, 1 2, நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க உட்காந்துட்டு. ரெடி, 1 2 3 கோ. சத்தமா வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ. உங்க பேரு? சந்தோஷ்காக, டேனிக்காக, பூர்விகா, சிவப்பிரியா. கிளாப் பண்ணிடலாமா இவங்களுக்காக? தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. வாங்க ஆண்டி. ரெயின் கிளாப் சூப்பரா பண்ணுவாங்க ஜீவிதா ஆண்டி. ஜீவிதா ஆண்டியோட கிளாப்பே ஸ்பெஷல் தான். அதுல வந்து ரெயின் கிளாப் வெரி வெரி ஸ்பெஷல். வாங்க பண்ணிருங்க ஆண்டி. சத்தமே கேட்க மாட்டேன். ஓகே, மழை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிடுச்சு பாரு. ஐயோ பயங்கர மழைப்பா. ஜேஎல்எம் விபிஎஸ்ல பயங்கர மழை. பத்தலையே. ஓ ஆண்டி கொஞ்சமா மழையை கம்மி பண்ணிட்டாங்க. போடு. ஓகே பண்ணிடலாமா? ரெடியா? டீலா? சத்தமே கேட்கல. டீலா? சூப்பர். ஓகே ரெடி, 1 2 3 கோ. சிக் சிக் பட் பட். சூப்பரா போடுறீங்க ஆண்டிக்கு. இன்னொரு தடவை. சிக் சிக் பட் பட். தேங்க்யூ 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 ஆண்டி.
நடக்க போகுது. எல்லாரும் கவனமா கவனிங்க. 2 போட்டியாளர்கள் நம்ம மத்தியில இருக்காங்க. வாங்க கெரன் வாங்க, பிரிட்னி வாங்க. சோ இந்த 2 போட்டியாளர்களும் இப்ப வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியும் இந்த பவ் அண்ட் ஆரோ பாத்திருக்கீங்களா? அந்த போட்டியில வந்து இப்ப 2 பேரும் கலந்து கொள்ள போறாங்க. முதலாவதாக நம்மளுடைய பிரிட்னி கலந்துக்க போறாங்க. அம்புவில் போட்டி. ஓகே, முதலாவதாக உங்களுக்கு 3 சான்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3 சான்ஸ் இருக்கு. முதலாவது 3 சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. நீங்க உங்களோட முதல் சான்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு சரியா? எப்படி நான் ஏம் பண்ணி தான் அடிக்க போறது இல்ல, கூட்டாம்பக்கம் அடிக்க தான் பிளான். ஏய் நான் ஏம் பண்ணி அடிச்சனா நல்லா அடிப்பேன். இல்ல இல்ல, அவங்களுக்கு போட்டிட்டு நான் எதுக்கு அப்படிலாம். நான் கண்டிப்பா வந்து எய்ம் பண்ணி தான் அடிக்க போறேன். எப்படியும் இந்த ரெட் பாயிண்ட்ல அடிச்சாதான் வந்து 10 அடிக்கணும்னு சொல்லுவாங்க எங்க கோச் எப்பயுமே. கண்டிப்பா அதுல அடிச்சாதான் நான் வின் பண்ண முடியும். ஒருத்தர் குருட்டாம்போக்குல அடிக்க போறாங்க, ஒருத்தர் 10 எய்ம் பண்ணி அடிக்க போறாங்க. யாரு எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தலாம். முதலாவது பிரிட்னி, உங்களுடைய வாய்ப்பு, நீங்க விடலாம் அன்ப. பயங்கரமான அன்பா இருக்கே. ஓ, பிரிட்னி முதலாவதாக 7 மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கெரன், நீங்க உங்களுடைய சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குறிப்பாக்குறாங்க கெரன். அவங்களுடைய அம்பு 6 மதிப்பெண்களை போய் விழுந்திருக்கு. ஓ, என்ன நீ எய்ம் பண்ணி இவ்வளோதான் அடிக்கிற, கூட்டாம்பக்கல அடிச்சு நானே அதை விட வாங்கிட்டேன். இல்ல பரவாயில்ல, நான் எய்ம் பண்ணி அடிப்பேன், கடைசியில பாத்துக்கலாம். சரி ஓகே. 2 பேரும் முதல்ல சொன்ன கருத்திலே தான் இருக்காங்க. இவங்க குருட்டாம்போக்குல தான் அடிக்க போறாங்களா, அவங்க எய்ம் பண்ணி தான் அடிக்க போறாங்களா? ஓகே, அவங்களோட செகண்ட் சான்ஸை பார்த்துடலாம். பிரிட்னியோடைய செகண்ட் சான்ஸ். பயங்கரமான ஒரு ஷாட். இந்த வில்லு போய்கிட்டே இருக்கு. 6 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். குருட்டாம்போக்குல அடித்து 6 மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. அடுத்ததாக கூட நம்ம கெரன் அவங்களுடைய செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. கெரன் ரொம்ப குறிப்பாத்து அடிக்கிறாங்க, டைம் எடுத்து ரொம்ப கேஷுவலா நல்லா அடிக்கிறாங்க. அவங்களுடைய அம்பு போய்கிட்டே இருக்கு. 7 மதிப்பெண்கள் குறிப்பாத்து அடித்து 1 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்கிறார். இப்ப ஈக்குவலான பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 6-7. பாத்துருவோம் மீண்டுமாக. பிரிட்னி, இப்பொழுதாவது நீங்க வந்து குறிப்பாத்து அடிக்க போறீங்களா இல்ல குத்து மதிப்பாதானா? நான் குத்து மதிப்பாதான் அடிக்க போறேன். பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஓகே, நீங்க கெரன்? நான் இப்பயும் குறிப்பாத்து அடிக்க போறேன். அந்த ரெட் பாயிண்ட் தான் என்னுடைய ஃபோக்கஸ், அதை தான் அடிக்க போறேன். இருக்கிறதுலே பெரிய பாயிண்ட், அதை தான் டார்கெட் பண்ண போறாங்களா கெரன்? பாத்துருவோம் இந்த ஆட்டம் எப்படி போகுது, யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பாத்துடலாம். ஓகே, பிரிட்னி அவங்களுடைய 3வது சான்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. இப்பொழுது குருட்டாம்போக்குல தான் அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துடலாம். பயங்கரமான எய்மி. போகுது. ஐயோ, போர்டை விட்டு வெளியே போயிடுச்சு அந்த அம்பு. ஓகே பிரிட்னி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்க உங்க பாயிண்ட் இழந்திருக்கிறீங்க. சரி மகிமா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய 3rd சான்ஸ். மகிமா ரொம்ப எய்ம் பண்றாங்க அந்த 10 பாயிண்ட்டுக்காக. எய்ம் பண்றாங்க, இன்னும் எய்ம் பண்ணி விட்டுட்டாங்க. போகுது. 10 மதிப்பெண்கள். சூப்பரா ஒரு டார்கெட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பர் கெரன். கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோடு இருந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட் எய்ம் பண்ணி நீங்க 10 வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய தாட் வந்து ரொம்ப மேலானதா இருந்துச்சு. இவங்க 1 அடிச்சா போதும், குத்து மதிப்பு எதையோ 1 அடிச்சா போதும்னு நினைச்சாங்க. நீங்க வந்ததுல இருந்து 10 மட்டும் தான் அடிக்கணும்னு ட்ரை பண்ணி இப்ப நீங்க வந்து பெரிய பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க கெரன்? நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஏதோ குருட்டா போட்டில் அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் இவங்க அந்த ரெட் கலர் பாயிண்ட்டை டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 10 அடிச்சிருக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம மேலானதை நாடணும், ஹையஸ்ட்டை நம்ம வந்து நாடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே தேங்க்யூ. ஸோ அதான் என்னுடைய இன்னைக்குடைய தலைப்பு. என்ன பண்ணணும்? மேலானதை நாடு. 1 2 3 எத்தனை நம்பர் இருந்தாலும் அந்த பாயிண்ட்ல, அந்த போர்டில் எது ஹையஸ்ட் பாயிண்ட்? 10 இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எது மேலானதுன்னு கண்டுபிடிச்சு அந்த மேலானதை நாடணும். நாடுவீங்களா? மேலானதை நாடு. சொல்லுங்க. வெரி குட்.
நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். நான் இதுல 4 பேரை நான் தான் கூப்பிடுவேன். 4 பேரை நான் தான் கூப்பிடுவேன். கூப்பிட்டுலாமா 4 பேரை? நான் கூப்பிடல உடனே. உட்கார் பார்க்கலாம். ஓகே, யார் யாரை கூப்பிடலாம்? டேனி வா. ஓகே, டேனி வா. சத்யன் வா. நிவிஷ் வா. ஓகே, நீ வாடாமா. நீ நீ இது முன்னாடி இருக்க பையன். நீ வா. நீ வேண்டாம், அடுத்துருவேன், அடுத்த வருஷம். சரி, இவங்கள வச்சு ஒரு கேம் விளையாடிடலாமா? நான் சொல்ற வரைக்கும் வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடாது. வெளியில் போங்க. கதவை சாத்திருங்க. கேம் என்னன்னா, கை நல்லா டைட்டா மூடிட்டீங்களா? அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கும் போது மட்டும் உங்க கையை திறந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ கொடுங்க. உங்ககிட்ட இருக்கிறத கேட்டா கொடுங்க, அது வரைக்கும் காமிக்காதீங்க என்ன இருக்குன்னு. ஓகேயா? 2 விதமான பொருள் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க வந்து உண்மையான பொருள் எதுன்னு கண்டுபிடிப்பாங்க. நாங்கள் அவங்க வந்தோன்னு சொல்கிறேன், அவங்கள உள்ள அனுப்புங்க. அந்த 4 பேர் யாரும் யார்கிட்டையும் காமிக்க கூடாது. காமிச்சிங்கன்னா உங்களை கேம் விட்டு தூக்கிடுவேன். வா வா, முன்னாடி வா, முன்னாடி வா. கதை சாத்திடுமா? சரி, உங்களோட கேம் என்னன்னா, இங்க நிறைய பேர் கையில 2 பொருள் இருக்கு. சரியா? ஒண்ணு உண்மையான பொருள், ஒண்ணு பொய்யான பொருள். என்ன பொருள்? என்ன பொருள்னு தெரியாதுல்ல? இந்த பொருள், அதாவது காட்டனும் இருக்கும், உண்மையான பேர்லும் இருக்கும். எத்தனை பேர் போய் நிறைய பேர்ல்ஸ், உண்மையான பேர்ல்ஸ், டூப்ளிகேட் காட்டனும் இருக்கு, பேர்ல் மாதிரியே தான் இருக்கும். ஓகேயா? அவங்க கையை திறந்து யார்கிட்ட வேணாலும் இருக்கும். இங்க இருக்கிற யார்கிட்ட வேணாலும் இருக்கும். சரியா? கண்டுபிடிச்சி எத்தனை பேர் நிறைய வாங்கிட்டு வரீங்கன்னு பார்க்கலாம். 1 minute டைம். யார்கிட்ட வேணாலும் செக் பண்ணிக்கோ. எல்லார் கையும் மூடிக்கோ, எல்லார் கையும் மூடிக்கோ. பார்க்கலாம் யார் கையில இருந்து அதிகமான பேர்ல் வருது. 1 minute டைம். கடைசில இருந்து முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் கையில். சிலர் கை எம்டியா கூட இருக்கும், சிலர் கையில காட்டன் இருக்கும், சிலர் கையில பேர்ல் இருக்கும். கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ரெடி? 1 2 3 go. Okay, 1 minute time. 5 seconds. கேட்கும் போது காமிக்கணும், கொடுக்க கூடாது, நீங்க கொடுக்க கூடாது. 18 seconds. 23 seconds. எத்தனை பேர் கையில அதிகமான பேர்ல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 29. 30 seconds. 32. எல்லார்கிட்டையும் போங்கப்பா. 36. முன்னாடியில இருந்து போய் பாருங்க, முன்னாடியில இருந்து போய் பாருங்க. சைடுல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் போங்க. 46. 47. 47. 52. 55. 57. 59. 1 minute. Over. டானி வாங்க வாங்க வாங்க. அவ்வளவுதான். பார்த்தலாமா? யார் யாருக்கும் காமிக்க கூடாது. எண்ணிரலாமா? எண்ணிரலாமா? ஓகே, அமைதியா இருக்கணும். ஓகே, உங்க கையில ஒரு பல். கிளாப் பண்ணிடலாமா? 2 பல். வெரி குட். 2 pearls. ஓகே, 5 pearls. கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. இந்த அண்ணாங்க எதை தேடி போனாங்க? உண்மையான பேர்லும் இருந்தது, டூப்ளிகேட்டும் இருந்ததா இல்லையா? பேர்ல் மாதிரியே தானே தெரியும். ஆனா எதை தேடி போனாங்க? உண்மையான பேர்லை கண்டுபிடிச்சு எடுக்கணும்னு. அதுல ஒரு அண்ணா வின் பண்ணாங்களா? ஆமா. இந்த மாதிரி தான் ஒரு பெரிய வியாபாரி இருந்தாரு. வியாபாரினா யாரு? ஷாப்கீப்பர் இல்ல, பெரிய தொழில் பண்ற பிசினஸ் மேன். சரியா? அவரோட தொழிலே இந்த பேர்ல்ஸ், முத்துக்களை சேகரிக்கிறது தான். அதுவும் விலையுயர்ந்த முத்துக்களை சேகரிக்கிறது தான்.
எங்கெல்லாம் உண்மையான முத்துக்கள் கிடைக்குதோ அந்த முத்துக்களை போய் கண்டுபிடிச்சு பார்த்து எடுத்துட்டு வர்றதுதான் இந்த பிசினஸ் மேனோட வேலை. அப்படி இவர் உலகம் பூரா திரியிறாரு. நிறைய இடங்கள்ல பேர்ல்ஸ், எங்க உண்மையான பேர்ல் இருக்குன்னு கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து என்ன பண்றாரு, வாங்குறாரு. அப்ப ஒரு முறை அவருக்கு விலையுயர்ந்த ஒரு முத்து கிடைக்குது. என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? விலை உயர்ந்த முத்து. அதோட முத்து எல்லா முத்துக்களுக்கும் அதிகமானது. அது தான் கையில இருந்ததுன்னா அவ்வளோ ப்ரெஷியஸா அவர் என்ன பண்றாரு, ஃபீல் பண்றாரு. இந்த முத்து அவருடைய கையில எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. இந்த முத்தை நான் எப்படியாவது வாங்கணும், ஏன்னா இது உண்மையான முத்து. பாக்குறதுக்கு வெறும் காட்டன் மாதிரி இல்ல டூப்ளிகேட்டா இல்ல கொஞ்ச நாள் ஆனா மங்கலான போற முத்தெல்லாம் கிடையாது. இது ரொம்ப விலையேற பெற்றது. சரியா? இந்த முத்து என் கையில கிடைக்கணும்ன்றதுக்காக அவர் யோசிக்கிறாரு. அவர் ஆல்ரெடி பயங்கர வசதியானவர் தான். என்ன பண்றாரு, போய் தன்னுடைய எல்லா சொத்தையும், ஓகேயா, நிறைய சொத்து இருக்கு, எல்லா சொத்தையும் வித்துறாரு. வித்துட்டு இந்த ஒரு பேர்லை வாங்குறதுக்காக அத்தனை சொத்தையும் வித்துட்டு கடைசியா இந்த பேர்லை போய் வாங்குறாரு. இந்த முடிவு அவர் எடுக்கும்போது அவர் கூட இருந்தவங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க இல்ல தெரிஞ்ச பிசினஸ் மேன் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, அறிவே இல்லையா ஐயா உனக்கு, இத்தனை சொத்தை சம்பாதிச்சு இந்த முத்தை என்ன பண்ற, முத்துக்காக இத்தனை சொத்தையும் நீ வித்து இழக்க போறியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவருக்கு என்ன தெரியும், உண்மையாகவே இந்த முத்து எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிதானே? அந்த முத்து இந்த சொத்துக்களை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற ஒண்ணு. அது இந்த பிசினஸ் மேனுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க எல்லாம் அவரை ஏளனமா பார்த்தாங்க. மற்றவங்க எல்லாம் அவரை சில நேரத்துல இது 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 தப்பான முடிவு, இது சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவரோ அந்த ஒரு முத்துக்காக தன் ஒட்டுமொத்த சொத்தையும் வித்துட்டு அந்த முத்தை போய் என்ன பண்ணாரு, தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். இது பைபிள்ல ஏசப்பா வாழ்ந்த நாட்கள்ல சொன்ன ஒரு உவமை, சொன்ன ஒரு இலஸ்ட்ரேஷன். ஓகே, ஒரு கதை மாதிரி ஏசப்பா ஜனங்களுக்கு புரியறதுக்காக சொன்னார். அப்ப சொன்னாராமா ஏசப்பா, இந்த முத்து எது மாதிரி தெரியுமா, பரலோக ராஜ்யம் மாதிரி. பரலோக ராஜ்யம் மாதிரி தான் இந்த முத்து. நிறைய நேரத்துல இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நிறைய விஷயங்களுக்காக கஷ்டப்படுறோம் இல்லையா? சின்ன சின்ன பொருளுக்கு ஆசைப்படுறோம். கொஞ்சம் பெருசாகும் போது என்ன பண்றாங்க, வீடு வாங்குறாங்க, காரு வாங்குறாங்க. இந்த உலகத்துல தேவைகளுக்கு எல்லாம் நிறைய என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஆனா நிறைய நேரத்துல விலையேற பெற்ற ஒன்றை மறந்து போயிடுறாங்க. ஆனா விலையேற பெற்ற ஒண்ணுங்கிறது எது தெரியுமா, ஏசு கிறிஸ்து. அது பரலோக ராஜ்யம். ஓகே, விலையேற பெற்ற பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா முதல்ல அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அந்த முத்து வியாபாரிக்கு தெரிஞ்சுதா, அந்த முத்து தான் விலையேற பெற்றது. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, டீஸ் பண்ணாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு முத்துக்காக தன் அத்தனை சொத்தையும் இழக்க தயாராக இருந்தார். அதே போல நமக்கு இந்த உலகத்துல நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும். நிறைய விஷயம் இந்த உலகத்துல நமக்கு பாக்குறதுக்கு நல்லதா நிரந்தரமா இருக்கிறதா தோணும். ஆனா உண்மையானது இறுதி வரை நம்ம கூட இருக்கக்கூடியது என்னதான், ஏசப்பா மட்டும்தான், நம்முடைய ரட்சிப்பு மட்டும்தான். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு என்ன பண்ணணும், ஏசப்பாவுடைய வழியில நடக்கணும் இல்லையா? ஏசப்பாவோட வழியில நடக்க நம்ம என்ன பண்ணணும், தீர்மானம் எடுக்கணும். நம்ம 5வது நாள் பார்த்தோம், மேலானதை நாடுன்னு. அந்த முத்து வியாபாரி இந்த சொத்தெல்லாம் அவருக்கு மேலானதா தெரியல. அந்த முத்தினுடைய விலை இது எல்லாவற்றை காட்டிலும் விலையேற பெற்றதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது இல்லையா? அதனாலதான் அவர் ஒரு முத்துக்காக அத்தனையும் இழந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கான விலையேற பெற்ற ஒருவர். ஓகே, அவங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து என்ன பண்ணாரு, ஒரு மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாரு. அந்த ஏசப்பா உன்னையும் என்னையும் பாவத்துல இருந்தும் சாபத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்கு என்ன பண்றாரு, ஆயத்தமா இருக்காரு. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க ஏசப்பாவை குறிச்சு, பைபிள் கதைகளை குறிச்சு, ஏசப்பா எப்படிப்பட்டவருங்கிறத குறிச்சு உங்க அக்காங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல கிளாஸ்ல. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஏசப்பா யாரு,
அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு அந்த விலையேற பெற்ற முத்தாகிய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம அதுக்கு நேராக போகும்படி என்ன பண்ண போறோம்? ஆயத்தமாக போறோம். குட்டீஸ் எல்லாரும் எப்படி ட்ராமா பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? சரி சரி. எனக்கு சீனியர் பிள்ளைங்க ஒரு 8 பேர் வேணும். ஒரு கேம் மாதிரி ஓகேயா? ஓகே, சீனியர் கேர்ள்ஸ் வாங்க 8 பேர். பாருங்க, எங்களுக்கு டைம் கிடையாது, சொன்னோன்னே எந்திரிச்சு ஓடி வந்துட்டோம். வா, வேற யார் இருக்கீங்க? வேற யார் இருக்கீங்க? வா, ஜெனிஷா வா, இனியா வா, மகிமா வா, வாம்மா. வா பிரிட்னி வா, பரவாயில்ல வா பிரிட்னி வா, பியூலா வா. 8 பேர் இருக்கீங்களா? வாங்க. 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்கிறாங்க. அக்காவது தங்கச்சியாவது யார் விட்டு கொடுக்குறீங்க? இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த கப் 8 பேர். இந்த கப்பில் வந்துட்டு இப்படி இருக்கும். கப்பு வந்துட்டு இப்படி இருக்கும். அவங்க பலூன் ஊதி அந்த கப்பு கிட்ட போய் சேர்த்து அந்த சீட் எடுக்கணும். யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகேயா? புரிஞ்சா? எல்லாம் சீரா பண்ணுங்க. ஓகேயா? இந்த பக்கம் இப்படி வந்து நின்று நான் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? சரியா முடிச்சு அடி டம்ளர்ல ஊதி அவளுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும்டி கப்பு. ஆமா ஆமா, இந்த அடி பலூனு. ஆமாங்க. என்ன பண்றதுங்க? 4 பேரை கொண்டு இந்த இருடி பைத்தியங்களுக்கு பூஞ்சிக்கலாம். அக்கா அப்படி என்ன பண்றது? நல்ல கேம் தான் அக்கா, இது நல்ல கேம் தான். சரிங்களா? 4 மெம்பர்ஸ் வந்து நில்லுங்க. வா, 4 பேர் ரீ. ஓகே, அந்த கப்பில் வந்துட்டு ஊதி அங்கே வரைக்கும் கொண்டு போகணும். சரியா? யார் ஃபர்ஸ்ட் கொண்டு போறீங்கன்னு பார்க்கலாம். நன்றிங்க மைமா, நன்றிங்க. யார் ஃபர்ஸ்ட்? மகிமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். மைமா எடுங்க. அடுத்தடுத்து வாங்க. சாரிங்க. இந்தாங்க, சீக்கிரம் கொண்டு போனுங்க ஜெனிசா. இருங்க. சொதப்புலிங் மைமா நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? எடுத்தவங்க வந்து இங்க வந்து நின்னுங்க. அந்த சீட்டை படிச்சுட்டு இந்த 2 இதுல யாரு அவங்க பல்லுன்னு வாங்க. வியூல வாங்க. வா போடி ஊது போடி. சரி எடு போதும். சரி, வசனத்தை எடுத்துட்டீங்களா? கிறிஸ்து தேவனுடைய வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, இடத்திலுள்ள கிறிஸ்து தேவனுடைய எல்லாம் சொல்லுங்க, அப்பனாதான் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு. வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். தேடுங்கள். கொலோசியர் 3:1-2. கொலோசியர் 3:1-2. இன்னொரு தடவை படிக்கலாமா? ஓகே.
கிறிஸ்து தேவனுடைய கிறிஸ்து தேவனுடைய வலது பாயசத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:1-2. கொலோசியர் 3:1-2. ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இந்த அக்காங்களோட பேரெல்லாம் மாத்திட்டோம். ஸோ இந்த அக்கா பேர் என்ன? கிறிஸ்து தேவனுடைய. இந்த அக்கா பேர் உண்மையான பேர் இனியா, மாத்திட்டோம். கிறிஸ்து தேவனுடைய. இந்த அக்கா பேர் என்ன? இந்த அக்கா பேரு வலது பாரிசத்தில். இந்த அக்கா பேர் என்ன? வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். சத்தமா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அந்த அக்கா பேரு கொலோசியர் 3:1-2. ஓகே, இப்ப இந்த அக்கா பேரெல்லாம் மாத்தியாச்சு. நான் இந்த அக்காவை கூப்பிடுவேன், நீங்க சொல்றீங்க. இந்த அக்கா பேரு கிறிஸ்து தேவனுடைய. இந்த அக்கா பேர் என்ன? கிறிஸ்து தேவனுடைய. அக்கா நீங்க போயிருங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பாயசம். வெரி குட். வலது பாரிசத்தில். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும். இன்னொரு தடவை. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளையே இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை. நான் இன்னொரு தடவை சொல்லிடலாமா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அக்கா கொலோசியர் 3:1-2. எப்படியோ இந்த எத்தனை பேரை இந்த தடவை நமக்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கோம். பாஸ் நம்ம நிறைய பேர் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறோம். நிறைய பேர் ஆயத்தம் பண்ணிட்டோம். இது பத்தாது, இன்னும் நிறைய வேணும். நரகத்துல இடம் நிறைய இருக்குது பாஸ். இன்னும் நிறைய குழந்தைகளை, வாலிபர்களை எல்லாத்தையும் கூப்பிடு. இங்க இருக்கிறவங்க பாருங்க, இந்த மாதிரி குழந்தைகளை தான் நம்ம டார்கெட் பண்ண போறோம். அங்க இருக்காங்க. டேய், அங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் தனியாக நம்ம வச்சுக்கலாம். இங்கே வரு, எல்லாத்துக்கும் மேலே இங்கே பைபிள் படிச்சுட்டு இருந்தான் ஒருத்தன் திருடன். டேய் பாஸ், பைபிள் படிக்கிறாங்க பாஸ். படிக்க கூடாது. டேய் அவனை ஏதாவது சொல்லணும். தம்பி, பைபிள் படிச்சா எங்க பாஸுக்கு பிடிக்காது. தெரியுமா தெரியாதா உனக்கு? நடிக்காதடா, நில்றீங்க பாஸ். இவனை இப்படி விட்டா சும்மா வராதுங்க பாஸ். இவனுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து இவனை அடிக்ட் பண்ணணும் பாஸ். என்ன சொல்றீங்க? பண்ணணும். இவனையும் நம்ம ராஜ்யத்துல ஒருத்தனை சேர்த்துக்கணும். கண்டிப்பா பாஸ். டேய், ஒழுக்கமா எங்க ராஜ்யத்துக்கு வந்துரு. நரகத்துல ஏசி போட்டு வச்சுக்கிறோம். நரகத்துல என்ன இருக்குது? ஏசி இருக்குது, வந்துரு. சரியா? டேய் கூப்பிடுறான் நம்ம பாஸ். முதல்ல யாரையும் பாஸ் கூப்பிடலாம்? இவனா முதல்ல எல்லா சின்ன குழந்தைகளும் அடிக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு. என்னதுங்க பாஸ்? அதை வச்சு அவனுக்கு தூண்டில் போடுவோம். ஏசிங்கிறானுங்க பாஸ். ஏசி போட ஆரம்பிச்சிட்டாங்களா? டேய் இன்னும் நரகத்துக்கே போடுறான். இருடா.
முதல்ல கேம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ப்ரோ பப்ஜி சார் அண்ணா டீ இருக்குமாண்ணா பப்ஜிக்கு? டேய் ஒடுக்குமா நில்லு உன் நரகத்துக்கு வா பஜ்ஜி சூடா தரேன் உனக்கு அங்க உனக்கு எல்லாமே சூடாக கிடைக்கும். டீ டீ நீ விட்டு போக மாட்டேன். அங்க போ உன் உடம்புல டீயா தான் இருக்கும் அங்க கூப்பிடு டேய் நம்ம பப்ஜி அவளை கூப்பிடுங்கப்பா டேய் யாரா பப்ஜி அங்க விளையாடுறது நம்ம ஆட்கள் வாடா யாருண்ணா பப்ஜி? என்ன பப்ஜி நீங்க இவன் கண்ணு வரா? டேய் என்னைய சொல்றியா உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான் நானு நீ கம் அண்ணா வா அடிக்கிறா. டேய் நல்லா சொல்லி கொடுறா நல்லா கேம் விளையாட சொல்லி கொடு உனக்கு அவனை எப்படியாவது கெடுத்துரு அண்ணா வரானுங்க. அவன் சூப்பர் பாஸ் அவன் மயங்கிட்டான் பாஸ் அதுக்கு என்னையோ சொல்லுவான் பாருங்க அவன் என்ன சுட்டுட்டு அவன் நரகத்துக்கு போயிடுவான் இருக்கு நல்லா ப்ளே பண்ணு. டேய் உன்னை 5 ரூபாய்க்கு நடிச்சு 10 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறேன் கரெக்டா நடுறா நல்லா சொல்லு. நல்லா அடிக்க சொல்லு. அப்பதான் பேமெண்ட் காசு கொடுப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா பாஸ் இவனை அடுத்த டைம் நம்ம நரகத்தை சேர்த்திக்கலாம் பாஸ் இவனையும் சேர்த்தி சூப்பர் உனக்கு ஒரு சீட்டு நான் போட்டு வைக்கணும். பாஸ் இவன் அடிக்ட் ஆயிட்டான் டேய் இருடா என்னடா இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு நரகத்துக்கு டேய் வின்னர் சிக்கன் டின்னரா நான் பண்ணலாம் 1 2 நான் நில்ல 1 2 3 கோ இந்த ஆத்மா நமக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணது கிடைச்சிருச்சு பாஸ் இவனை வந்து இவனை மாப்பா நாக்க முடியும் அவ்வளோ மாப்பா நாக்கி வச்சு அவ்வளவுதான் பாஸ் விளையாடுறா என் கல் விழுதுக்கிட்டு விளையாடு பப்ஜி விளையாடு மறந்துடாத பைபிள் படிக்கூடாது இனிமேல் நீ இவனை நான் என்னமோ நினைச்சேன் ம் நல்லா பைபிள் படிக்கணும் அதான் வராதுன்னு நினைச்ச கர்ம சீக்கிரத்திலே வந்து தொலைஞ்சிருச்சு இவனை அப்பா இருப்பான்னு எனக்கு தெரியல அடுத்து பாஸ் இவனை கூப்பிடுறதுக்கு இன்னொருத்தனை கூப்பிடணும் யாரையா கூப்பிட்டேன் சரியாடா யாரு பொண்ணு டேய் நரகம் எப்படி இருக்கு தெரியுமா தெரியாதா பப்ஜி விளையாடுறா நரகம் எப்படி இருக்கு தெரியாதுங்கிறான் இவனாலும் இவன் பேர்ல எழுதி வச்சுக்கோ கண்டிப்பா பாஸ் டேய் உனக்கு இருக்குடா டேய் அடுத்த ஆளு பாஸ் லேடிஸ்னா எல்லாருமே வந்து வாங்குவாங்க இவன் பப்ஜி மட்டும் சட்டாது இவன் அடுத்தது எக்ஸ்ட்ராவா அவனை கொண்டு போகணும் ஓகே பாஸ் நாங்க தேவா கூப்பிடு கூப்பிடலாம் பாஸ் பேர் என்ன தயானாவா பேர் என்ன பாஸ் தேவா கூப்பிடுறான் தேவா ஓ ஆமாமா இப்பெல்லாம் புதுசா ட்ரெண்டிங்கா போயிட்டு ரீல்ஸ் தான் பாஸ் அதுல அடிமைப்படுத்தி விட்டுருவான் கூப்பிடுறான் நம்ம ஆள யாகரா சின்ன பையன் கூப்பிடுங்கடா அவனு பொறுமடா தேவா யாருண்ணா தேவா சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க சொல்லுங்க குரு டேய் இங்க வா நீ வந்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்ட உனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க உனக்கு இப்போ என்ன தெரியுமா அப்புறம் போயிட்டு என்ன தெரியுமா பண்ற நேராக போயிட்டு ரீல்ஸ்லாம் எப்படி பண்ணணும் ரீல்ஸுக்கு டிக்டாக்கு அந்த ஃபோன் விஷயத்து மோகத்துக்கு அவனை அடிமைப்படுத்திடு சரியா இப்போ கூட நீ தானே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இதுல இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி பண்ணி விட்ரு சரியா அந்த டைலாக்லாம் மறந்துடாது டைலாக் தான் முக்கியம் சரியா என்னோட பெரிய ஃபோனு குடு டேய் நம்ம ரீல்ஸ் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா, எங்கள் அண்ணங்காரன் அகஸ்டின். இப்போ நானும் பாட்டு பாடி 2 பேரும் டான்ஸ் ஆட போகிறோம். அல்லவா ஆடுறா 1 2 3 கோ கிறிஸ்தவனா டிஸ்டர்ப் பண்ணாத என்னை விடாத கிறிஸ்தவனா டிஸ்டர்ப் பண்ணாத அவனை அசட்டகா என்னை விடாத பாஸ் இவன் நம்ம நினைச்சதோட ரொம்ப மொக்க பீஸா இருக்கான் பாஸ் நம்ம இவனுக்கு பதிலா வேற எவனோ பிடிச்சிருக்கலாம் நம்ம கஷ்டப்படுறதுன்னு பார்த்தா நம்மள ஃப்ரீயா விட்டு வேடிக்கை பாக்குறான் அவன் ஏய் கிறிஸ்தவனா டிஸ்டர்ப் பண்ணாத டான் 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 அசால்ட்டா என்னி டேய் அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான்டா வாடா அந்த பக்கம் थैंक यू फ्रेंड्स பாஸ் சந்தோஷமா இருக்கு ரீல்ஸ் எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகுறான் ப்ரோ சரியான ஒரு டம்மி பீஸா இருப்பான் போல இருக்குங்க கிறிஸ்டியன் பாட்டு போட்டு என்ன ஏமாத்துறானுங்க அவனை பார்த்தாலே தெரியுது பார்த்தாலே தெரியுது ஆளையும் மண்டையும் ஃபேண்டையும் பார்த்தா தெரியுது நமக்கு அடுத்தது நம்ம அவங்கள கூப்பிடுவோம் ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூப்பிட போறோம் அப்போ அவங்க வந்து இது வரைக்கும் யாருமே வந்து மயங்கினதே கிடையாது தயவு செஞ்சு யாரும் மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க கஞ்சாவோட வரானே அப்படி இல்லை இல்லை அவங்க ரொம்ப இதா இருக்கவங்க இப்போ நம்ம அந்த ஆட்களை நம்ம கூப்பிட போறோம் ஒரே ஒருத்தங்க வர போறாங்க மயக்கம் போடுறவங்க எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருந்துக்குங்க வாங்க பார்க்கலாம் ப்ளீஸ் வெல்கம் டயானோ
வாவ் என்ன அழகு. So much beauty to the sky. I can hardly tell. மெதுவா 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 I will never. பாஸ் விடுங்க பாஸ். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கணுமா? பெரிய கை சார். எடுத்துக்கா. இவ இருக்கிற சைஸுக்கு நரகமே பத்தாத இருக்கு. ஏய் சீக்கிரம். இந்த மாதிரி ஆஃபர் இருக்கும். நமக்கு பிரச்சனையே பிரச்சனை டேய். அந்த பொண்ணா அது? ஏய் ஏதோ டயானா மாதிரி நடந்து வருவான்னு பார்த்தா லாரி டயர் மாதிரி உருண்டு வர. என்ன இது இப்படி எல்லாம் பண்ண? இங்க பாரு திரும்பி நான் சொல்றேன். PUBG மட்டும் விளையாடு. இரு நாங்க பேர் நான் சொல்ற மாதிரி நடந்து காமிக்கணும் சரியா? இப்படி நடந்து காமிக்கணும். இப்படி ஸ்டைலா இப்படி ஸ்டைலா. பாஸ் அந்த பொண்ணோட்டி இவனை வாங்கி சொல்லான்னு பார்த்தா இவன் அந்த பொண்ணை வாங்கிட்டு இருக்கா பாஸ். என்ன நீ எப்ப பாரு போன்லயே இருக்க? போ நான் உன்னை விட்டு போறேன். போ. PUBG எனக்கு உன்னை பிடிக்கல. போ. உன் பேச்சுக்கா உன் பேச்சு. என்ன பண்ற? ஆனா நீ என்னடா நான் விட்டுட்டு போற? நீ எப்ப பாரு போனுக்கே அடிக்டா இருக்க. போ நான் உன்னை விட்டுட்டு போறேன். பாஸ் ஏய் ஒண்ணு பண்ணு. அவன் கிடக்குறான் வா. நீ நல்லா இருக்கிற. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாம். நீ எங்கடா கூட்டிட்டு வர? பாஸ் இருங்க பாஸ் வந்துடுறேன். டான்ஸா? ஏய் சீ போ. என்னையே பார்த்து கூட தள்ளாத. பாஸ் சாரி பாஸ். இவனை பார்க்கலாம் பாஸ். பாஸ் இவன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவனுக்கு என்னடா நடிக்கிறியா? அழுகிறியா? முட்டி போடுறா. நரங்கனா இப்படி தானே இருக்கும். இப்ப தெரியுதா? இதுதான் வலி. ஏசியா குக்கர்ல வேக வச்சிரும் பாத்துக்கோ. ஒண்ணு ஏசி ஏறோ நான் போடுறேன். ஏசியா நாங்களும் அங்க வந்துட்டு இருக்கோம். பீஃப் கறி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுருவேன் நான். உன்னை இவனை முடிஞ்சிட்டான் பாஸ். இவன் சோகத்தில் இருக்கிறான். அவ்வளோதான் முடிஞ்சு. இவன் வாழ்க்கை முடிஞ்சு. இனி இவனால எந்திரிக்கவே முடியாது. ஓகே பாஸ். ஆமா பாஸ். என்ன அவன் அழுதுட்டு இருக்கிறான் லூசுமா காணாட்டா? டேய் என்ன இதுக்கே அழுகுற? மேல வா நல்லா சூடா இருக்கும். ஏசப்பா இவனுங்களை சொல்றது கேட்டு நான் வேற உங்களை விட்டு போயிட்டேன். ஏசப்பா என்ன மன்னிங்க ஏசப்பா. டேய் உங்களால தான்டா நான் இப்படி ஆனேன். பாஸ் எப்படி இருந்தா தெரியுமாடா நானு? நீ தான்டா டயானாவை பார்த்த. ஏய் அல்ல நீங்க பண்ணதான்டா. நான் ஆண்டவர் கூட எப்படி இருந்தா தெரியுமாடா? நீ தான்டா கேம் கேட்டோ. இதன பப்ஜி பார்த்தனா ஓடிட்டியே. துப்பாக்கி எடுத்து என்னையே சுட வந்தியே. கொஞ்சம் சுட்டு இருந்தா நான் போயிருப்பேன். டயானா கூட இப்படியா நீ இப்படி நான் எப்படின்னு அதெல்லாம் என்ன சொல்றது? இதுதான் இப்படிதான் இருக்கும். அது ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு ஆனானா என்ன ஆனா நீன்னு இருக்க. அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சு பாஸ். இவனை முடிச்சாச்சு. இவனை மாதிரி ஆட்களை எடுத்து நம்ம பிடிக்க வேண்டாம் பாஸ். வேற மாதிரி ஆட்களை நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகே பாஸ் இது இப்படியே இருக்கட்டும் பாஸ். இவ்வளவுதான் பாஸ். ஓகேங்களா? நம்ம அடுத்த தடவை நம்ம பார்ப்போம். ஆண்டவரே உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் ஏசப்பா. என்ன மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே நான் இனிமேல் ஆண்டவரே எந்த பாவத்துக்கு அடிக்ட் ஆக மாட்டேன் ஏசப்பா. ஆண்டவரே நான் மன்னிங்க ஏசப்பா. நமக்காக வாழ்வேன். ரொம்ப அழகான ஒரு நாடகத்தை பார்த்தீங்க. நம்ம அகஸ்டின் அண்ணா நிறைய நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தாலும் திடீர்னு வந்த ஒரு கேமுக்கோ இல்லைன்னா திடீர்னு பார்க்குற ஒரு ரீல்ஸுக்கோ, அதுக்கு பேரே ரீல்ஸ் இல்லையா? அது ரியல் என்னது கிடையாது, ரீல்ஸ் தான். அந்த ரீல்ஸுக்கோ அடிக்ட் ஆகி எத்தனையோ காரியங்களில் மாட்டி எப்படி தான் வெளியில் வரல முடியும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஜோமணி வெளியில் வந்தாங்க. இப்போவும் உங்களுக்கு மத்தியில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய பாட்டு கூட பாடணும்.
டிஸ்ட்ராக்ஷனில் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம டெஸ்டினி நோக்கி ஓடுறத நம்ம மனசில் நிறுத்திக்கணும். நம்மளுடைய டெஸ்டினி என்னது? பரலோகம். இன்னைக்கு உடைய தலைப்பு என்ன? மேலானவைகளை நாடுங்கள். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே அக்கா, நேத்து எங்க விட்ட அப்படின்னா அந்த தம்பி சொன்ன மாதிரி கரெக்டா சொன்னா. என்னாச்சு, டேவிட் அண்ணாவுக்கும் வெளி உலகத்திற்கும் என்ன இல்லாம போயிடுச்சு, ஒரு தொடர்பே இல்லாம போயிடுச்சு. அண்ணா எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா இங்கிலாந்து தேசத்துக்கு எதற்கு போனாரு சொன்ன? அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிருக்கு. அண்ணனுடைய சாதனையை பார்த்து இங்கிலாந்து தேசத்துல வாங்க, உங்களுக்கு நாங்க அவார்ட் தரோம்னு சொல்லி நிறைய தேசங்கள் அண்ணனுக்கு பெரிய பெரிய அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. எல்லா அவார்ட்ஸையும் கொடுத்து அண்ணன் எல்லா அவார்டையும் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே தங்கிட்டாங்க. அப்படிதானே? ஒரு பெரிய பங்களா எடுத்து நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்படித்தானே? ஆஹா, மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டாங்க அண்ணா. இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, எனக்கு இன்டர்கிட்ட இருந்து பேசுற சவுண்ட் கேட்டே இருக்கே. ஓகே, அண்ணா என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்காங்க. வெளி உலகத்துக்கும் அவருடைய ஆப்பிரிக்கால இருக்க அந்த கிராமத்துக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. அண்ணனுடைய எல்லா கனெக்ஷன்ஸையும் கட் பண்ணிட்டாங்க. அண்ணா லெட்டர் எழுதி இங்கிலாந்துக்கு அனுப்புறதுக்காக லெட்டர் அனுப்புனாங்க. ஆனா அண்ணனுடைய விரோதிகள் யாரெல்லாம் அண்ணனோட விரோதிகளா இருந்தாங்கன்னு சொன்னாக்கா, ஆப்பிரிக்கன் பீப்புள் நிறைய பேர் அவரை வந்து தப்பான புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தப்பு. ஓகே, அடுத்து இன்னொருத்தங்க அந்த டச் பீப்புள்னு சொன்ன இல்லையா, டச் வெள்ளக்காரங்களும் அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன, அடிமைகளா வந்து ஆப்பிரிக்கர்களை புடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன. அவங்களும் எதிரிகள் தான். ஆப்பிரிக்கர்களும் சிலர் வந்து அண்ணனுக்கு எதிரிகளா தான் இருந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அண்ணனுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அண்ணன் லெட்டர் கொடுத்து விட்டா அந்த லெட்டர் வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க. அதை என்ன பண்ண விட மாட்டாங்க, அந்த ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்க விடவே மாட்டாங்க. அண்ணக்கிட்ட இருந்த எல்லா காசு பணம் போயிடுச்சு. அண்ணனுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டாங்க. அண்ணா கிட்ட இருந்த கொஞ்சம் மெடிக்கல் டப்பா, மெடிசின் இருந்த டப்பா, சட்டை, பேண்ட் எல்லாமே போயிடுச்சு. இப்ப கை கால்கள் எல்லாம் புண்ணு அண்ணனுக்கு. ஏன்னா நடந்து கை கால்கள் எல்லாம் கொப்பளம் வந்து பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில இருக்காங்க. அந்த டைம்ல இங்கிலாந்து தேசத்துல ஒரு ஒரு கம்பெனி நியூஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனில இருந்து ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு அண்ணனை என்ன சொல்றாங்க, ஸ்டான்லி இங்க பாரு, டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கால இருக்காரு. அவர் ஒரு பெரிய மனுஷன், சூப்பரான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் மாதிரி ஒரு மனுஷன் நீ பார்க்க முடியாது. ஒரு பிரில்லியன்ட் காய், எக்ஸ்ப்ளோரர், ரொம்ப தைரியமான மனுஷன். ஆனா அவரை பத்தி எந்த நியூஸுமே கடந்த நாட்களா வரவே இல்லை. அவரை பத்தி எந்த நியூஸுமே எங்களுக்கு கிடைக்கல. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அதனால நீ என்ன பண்ணு, போய் ஆப்பிரிக்காவுக்கு போய் செக் பண்ணிட்டு வான்னு சொல்லி இந்த ஸ்டான்லி அண்ணாவை அனுப்புறாங்க. பேர் என்ன? ஸ்டான்லி அண்ணா அங்கிருந்து வராங்க. வந்து இறங்கி இந்த டிராவல் பண்ணி பல மைல் தூரம் கடந்து இந்த அண்ணாவை தேடி வராங்க. டேவிட் அண்ணா இப்போ தாத்தாவே ஆயிட்டாரு. அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. டேவிட் அண்ணாக்கு 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டேவிட் அண்ணா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க. ஸ்டான்லி அண்ணா வந்து பார்த்துட்டு, ஐயோ நீங்க என்ன இவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்லி அவரை தூக்கி போட்டு அவருக்கு கொண்டு அந்த மெடிசன்லாம் கொடுத்து ஒரு அளவுக்கு தேத்தி வச்சா, மறுபடியும் டேவிட் அண்ணா என்ன பண்றாங்க, நான் ஆண்டவருக்காக போய் ஊழியம் பண்ணணும்னு சொல்றாங்க. அவ்வளோ உடம்புல பலவீனம், கை கால்லாம் புண்ணு, நடக்க முடியாத சூழ்நிலை. ஆனா அண்ணா என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய வேலையை செய்யறது மட்டும்தான் எனக்கு வேலை, மற்றபடி எதுவுமே எனக்கு ஆறுதல் கொடுக்காது, நான் ஆண்டவருடைய வேலையை செய்ய போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 வருஷம் உழைக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டான்லி அண்ணா சொன்னேன்ல, இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு சொன்னேன், இங்கிலாந்துல இருந்து வந்தாங்க. இங்கிலாந்துல இருந்து வந்து இந்த ஸ்டான்லி அண்ணா என்ன ஸ்டான்லி அண்ணனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட, நான்லாம் கடவுள் நம்புறதே கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அவர் பொய் அப்படி சொல்லுவாங்க. மனிதநேயம் தான் முக்கியம் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. மனிதநேயம் முக்கியம் தான். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடவுளை நம்பவே மாட்டாங்க. ஸ்டான்லி அண்ணனும் ஒரு கடவுள் நம்பிக்கை அற்றவர், கடவுள் இல்லைன்னு நம்புறவர். இப்போ இந்த டேவிட் அண்ணாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டான்லி அண்ணாக்கு ஒரே மனசெல்லாம் ஒரே வலி. சே, ஒரு மனுஷன் இப்படியா இருக்க முடியும், தன்னுடைய கடவுளுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் செய்யறாரு, தன்னுடைய கடவுளுக்காக தன்னுடைய உடம்பெல்லாம் புண்ணு, அவர் விட்டா செத்தே போயிடுறாரு போல, இந்த நிலைமையிலையும் அவருடைய ஆண்டவருடைய வேலையை செய்ய போறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா மனசொடைஞ்சு அழுகிறாரு. யாருப்பா அவர்? இயேசு கிறிஸ்து போலவே இவ்வளோ தியாக மனப்பான்மையா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நம்ம செஞ்ச தப்புக்காக ஏசப்பா மரிச்சாங்கல்ல, ஏசப்பா தப்பே பண்ணல, எந்த தப்புமே பண்ணல. ஆனா நீயும் நானும் செய்யற சின்ன சின்ன தப்புக்காக ஏசப்பா அன்னைக்கு மரிச்சாங்க. அதே போல ஸ்டான்லி அண்ணா பாக்குறாங்க, லிவிங்ஸ்டன் அண்ணா, டேவிட் அண்ணா இருக்காங்க இல்லையா, டேவிட் அண்ணா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
உடம்புல அவ்வளோ பெரிய வெட்டு இருக்கு, சிங்கத்தோடைய கீறல் இருக்கு. அது போக 31 தடவை காய்ச்சல், மறதி, உடம்பு உருகி போயிருக்கு, கால்கள்ல கொப்பளம், கைகள்ல கொப்பளம். அப்படி இருந்த சூழ்நிலையிலையும் மீண்டும் ஒரு 2 வருஷம் பயங்கரமா ஊழியம் பண்ணாங்களாம். ஊழியம் பண்ணி இந்த ஸ்டான்லி அண்ணா என்ன பண்ணிட்டாராம், டேவிட் அண்ணனை பார்த்து பார்த்து நானும் என்னுடைய வாழ்க்கையை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்குறேன், நானும் இனிமேல் ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்ய போறேன்னு சொல்லி ஸ்டான்லி அண்ணா தன்னுடைய வாழ்க்கையை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ டேவிட் அண்ணா பயங்கரமா உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லயும் நிறைய கண்டுபிடிச்சாங்க. ஆப்பிரிக்கால இருக்க நிறைய ஏரிகள், நிறைய ஆறு அப்படின்னு சொல்லி சூப்பரான ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அப்படி சாதனை படைச்சதா டேவிட் அண்ணா ஒரு நாள் ஸ்டான்லி அண்ணா வந்து டேவிட் அண்ணாவை போய் எல்லா இடத்துலையும் தேடுறாரு. எங்கப்பா டேவிட் அப்படின்னு தேடிட்டு இருக்க. டேவிட் அண்ணனை காணோம். அன்னைக்கு காலையில இருந்து டேவிட் அண்ணா எங்க போனாருன்னே தெரியல. ஸ்டான்லி அண்ணா போய் எங்க டேவிட், எங்க இருக்கீங்க டேவிட், டேவிட் இருக்கீங்களா, டேவிட் எங்க இருக்கீங்க டேவிட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. டேவிட் அண்ணாவை காணோம். அப்புறம் தான் ஒரு குடிசையில இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு குடிசை பக்கமா போறாரு. ஸ்டான்லி அண்ணனுக்கு மனசெல்லாம் ஒரே பயம். என்னடா ஆயிருக்குன்னு சொல்லி அந்த குடிசை பக்கமா மெதுமெதுவா போறாங்க. குடிசை கதவை திறந்தா ஸ்டான்லி அண்ணா முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்களாம். பக்கத்துல போய் டேவிட் அண்ணா முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டான்லி அண்ணா பக்கமா போய் டேவிட் அண்ணாவோட தோள்பட்டியில கை வச்ச உடனே டப்புன்னு டேவிட் அண்ணாவோட தலை சாஞ்சிடுச்சா. ஸோ ஆப்பிரிக்க மக்களுக்காக ஜெபித்து கொண்டே தன்னுடைய அவ்வளோ வயதான பிறகு ஜெபித்து கொண்டே மரிச்சு போனார். இறந்து போயிட்டாங்க டேவிட் அண்ணா. ஜெபத்துல நிற்கும் போது முழங்கால் படிட்டு ஆப்பிரிக்க மக்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்த போஸ்டர்லயே அண்ணா இறந்து போனாங்க. இப்போ ஸ்டான்லி அண்ணனுக்கு அதை பார்த்துட்டு பயங்கர மனசெல்லாம் ஒரே வலி, பயங்கரமா அழுதுட்டு வெளியே வந்து இந்த ஆப்பிரிக்கா மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, நம்ம டேவிட் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, தப்பானவங்க இருந்தாலும் டேவிட் அண்ணா நிறைய பேர் ஆண்டவருக்காக ஜெயிச்சாங்க. அந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஒரே அழுக. எங்க ஆப்பிரிக்கா தேசத்துக்காக போராடின ஒரு மனுஷன் இறந்துட்டாருன்னு சொல்லி ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் எல்லாம் பயங்கரமான அழுக, எல்லாரும் அழுகுறாங்க. டேவிட் அண்ணா இப்படி இறந்துட்டாரே, எங்களை இனி யாரு வந்து அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதாங்களாம். எல்லா மக்களும், ஆயிரக்கணக்கான ட்ரைப்ஸ் வந்தாங்களாம். வந்து எல்லாரும் அழுதாங்க. ஏன்னா டேவிட் அண்ணா ஆப்பிரிக்கா முழுவதும் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ட்ரைப்ஸ் வந்து பயங்கரமா அழுதாங்க. இப்போ ஸ்டான்லி அண்ணா என்ன சொன்னாரா, அண்ணன் டேவிட் அண்ணன் தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா 20 வயசுல ஆப்பிரிக்காவுக்கு வந்தாங்க. அண்ணன் இறந்த வருஷம் 1873. யாராவது கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஆனா பிறந்த வருஷம் என்னது, 1813 அண்ணா பிறந்தாங்க. அண்ணா இறந்தது 1873. எவ்வளோ இயர்ஸ் இருக்குன்னு யாராவது கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 70 இயர்ஸ் இல்ல? ஓகே, அப்புறம் கேட்குறாக்கா. சரி, இந்த வயசு வரைக்கும் அண்ணா என்ன பண்ணாங்க, ஆப்பிரிக்கால தன்னுடைய ஒவ்வொரு மணி நேரங்களையும் கழிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில தன்னுடைய ஜீவனையும் ஆப்பிரிக்கா மண்ணில் தான் விட்டாங்க. இப்போ ஸ்டான்லி அண்ணா என்ன சொல்றாங்க, டேவிட் அண்ணனுக்கு கடைசி வரைக்கும் ஆப்பிரிக்கால இருக்கணும்னு தான் ஆசை. அதனால என்ன பண்ணுங்க, அண்ணனோட ஹார்ட்டை மட்டும் எடுத்து இந்த மண்ணிலேயே புதைச்சிருங்க. என்ன பண்ணுங்க, ஆப்பிரிக்கா மண்ணுல அண்ணன் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதனால என்ன பண்ணிருங்க, அண்ணனோட ஹார்ட்டை மட்டும் எடுத்து இந்த ஆப்பிரிக்கா மண்ணிலே புதைங்க, அவரோட பாடியை மட்டும் நீங்க இங்கிலாந்துக்கு அனுப்புங்க அப்படி சொன்னாங்க. உடனே இந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். டேவிட் அண்ணா எங்க ஊருக்காக போராடின டேவிட் அண்ணாவை நாங்க எங்க ஊர்லயே புதைக்க போறோம். இந்த மண்ணுக்கு அவர் வந்து எப்படி இருக்க போறாரு, ஒரு உரமா ஒரு கோதுமை மணியா இருக்க போறாருன்னு சொல்லி அவருடைய ஹார்ட்டை மட்டும் எடுத்து எங்க புதைச்சாங்களாம், ஆப்பிரிக்காலே புதைச்சாங்க. அப்புறம் பாடியை நல்லா பதப்படுத்தி என்ன பண்ணாங்க, பல மைல் 7000 மைல் என்னமோ கொண்டு வந்து கடற்கரையில வச்சாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாண்டை கான்டாக்ட் பண்ணி அங்கிருந்து வந்து டேவிட் அண்ணனோட பாடி எடுத்துட்டு போனாங்க. டேவிட் அண்ணனோட பாடி எப்படி கண்டுபிடிச்சாங்களாம், அண்ணனோட முதுகுல ஒரு பெரிய கீரல் இருந்துச்சு இல்லையா, சிங்க போட்ட கீரல், அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்களாம் அது டேவிட் அண்ணனோட பாடி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அண்ணனோட பாடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அண்ணனுக்கு இங்கிலாந்து தேசத்துல அடக்க நடந்துச்சு. அவ்வளோ கூட்டம் வந்தாங்களாம் மக்கள். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் இறந்தாங்கன்னா கூட்டம் வரும் பத்தியா, அந்த மாதிரி ஒரு ஊரே திரண்டு வந்துச்சான் அண்ணனுடைய மரணத்துக்கு. அவரை வந்து பெரிய பெரிய ஆட்களை புதைப்பாங்க இல்லையா, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள புதைக்கிற இடத்துல அண்ணனை பொறிச்சாங்களாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல அரச மரியாதையோடு அண்ணனை வந்து அடக்கம் பண்ணாங்களாம். ஏன்னா அண்ணன் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, அந்த உலகத்துல வந்து நிறைய பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சதுனாலையும் அண்ணனை வந்து பயங்கரமா அரச மரியாதையோட
ரொம்ப அழகா அடக்கம் பண்ணாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தர் சாட்சியா சொன்னாராம், பயங்கரமா ஒரு வயசானவர் ஒருத்தர் அழுதுட்டு இருந்தாராம் அண்ணனுடைய அடக்க ஆராதனையில. அண்ணனை புதைச்சிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பயங்கரமா ஒரு தாத்தா அழுதாராம். எல்லாரும் வந்து ஐயா பெரியவரே உட்காருங்க, ஒன்றும் என்னாச்சு நான் கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம், அவன் என்னோட ஃப்ரெண்டு, நானும் அவனை ஒட்டுக்காதான் படித்தோம். அவன் சின்ன வயசுலயே அவ்வளோ கஷ்டப்பட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான். இப்போ அவன் ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ணப்படுறான். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக தப்பு பண்ணி என்னோட இஷ்டப்படி நான் வாழ்ந்து இன்னைக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன், குடும்பம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி பயங்கரமாக அழுதாங்களாம். அந்த சாட்சியை கேட்டு அநேகர் அவங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். ஸோ டேவிட் அண்ணா மாதிரி கடைசி தன்னுடைய மரணத்துல கூட நிறைய பேர்த்த ஆதாயப்படுத்தி போன ஒரு மிஷினரி குறித்து நம்ம இந்த நாட்கள் எல்லாம் பார்த்தோம். 5 நாட்கள். எல்லாரும் முழங்கால் படி இல்லாமா? ஒரு செல்லம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். டேவிட் அண்ணா மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க போறோம். அண்ணனுக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு. அண்ணனுக்கு வந்து அந்த நாட்டில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, அண்ணனை இங்கிலாண்டில் கூப்பிட்டு அநேக பதக்கங்கள் கொடுத்தாங்க, பட்டங்கள் கொடுத்தாங்க. ஆனால் அண்ணன் எல்லாத்தையும் குப்பை தூசின்னு உதறிட்டு ஆண்டவருக்காக நான் ஆண்டவருடைய பணியை தான் செய்வேன்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் இருக்க காடுகளில் தங்களுடைய காலில் புண்ணு, அவருடைய உடம்பெல்லாம் உருகி போன நிலைமை, அது மட்டும் இல்லாமல் பல முறை விஷக்காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு அவ்வளோ கொடுமைகளை தன்னுடைய உடம்புல வாங்கி தன்னுடைய ஜீவனையும் ஆப்பிரிக்க மக்களுக்காக கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? அவருக்கு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, ஏசப்பாவுடைய அன்பை எப்படியாச்சும் ஆப்பிரிக்க ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு நீங்க எல்லாம் உங்களை எல்லாம் எதுக்கு கார் வச்சு பைக்ல கூட்டிட்டு வந்து எதுக்கு உங்களை எல்லாத்தையும் விபிஎஸ் கூட்டிட்டு வராங்க? உங்களை எதுக்கு விபிஎஸ் கூட்டிட்டு வராங்க? நீங்களும் ஏசப்பாவுடைய அன்பை அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீங்களும் ஏசப்பா யார் அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்காக. இதனால எங்களுக்கு எந்த பணமும் யாரும் கொடுக்க போறது இல்லை, எந்த பட்டமும் யாரும் கொடுக்க போறது இல்லை. உங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பாட்டு சொல்லித்தரோம், இவ்வளோ வசனம் சொல்லித்தரோம். எதுக்கு? நீங்க ஏசப்பாவுடைய அன்பை அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் டேவிட் அண்ணாவும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, குடும்பத்தை இழந்து, தன்னுடைய சொத்து வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் இழந்து போய் ஆப்பிரிக்கா மண்ணுல தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து ஆப்பிரிக்க மக்களை எப்படியாச்சும் ஏசப்பாக்காக ரட்சிக்கணும்னு சொன்னார். ஸோ எல்லாரும் கண்ண மூடி, ஏசப்பா டேவிட் அண்ணா மாதிரி நானும் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல போறேன். எல்லா கண்களும் முடுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏசப்பா இங்க இருக்காங்க. பைபிள்ல வசனம் சொல்லுது, எங்க 2-3 பேர் அவருடைய நாமத்துல கூடுறாங்களோ அந்த இடத்துல ஏசப்பா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பா இருக்கும்போது எந்த விளையாட்டுத்தனமும் யாரும் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இருக்கும் பொழுது எல்லாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஏசப்பா இங்க இருக்காங்க. ஏசப்பா பார்த்து நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல போறோம். சொல்லலாமா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா எங்களை நாங்க உமக்கு ஒப்பு கொடுக்குறோம், நீங்க எங்களை வழி நடத்துங்க. எல்லாம் உண்மையா சொல்லுங்க. அக்கா சொல்றேன்னு யாரும் சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வாயை திறந்து எல்லாரும் இருதயத்துல இருந்து ஆண்டவரோடு பேசணும். ஏசப்பா நாங்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம், டேவிட் அண்ணா மாதிரி நாங்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா நாங்க இந்த உலகத்துக்கு பின்னாடி போகல, நாங்க உங்க பின்னாடி வரோம், ஏசப்பா ஜீவனையும் கொடுத்து இந்த நாள்ல எங்களுக்கு ஏசப்பா பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஏசப்பாவை நாங்க இழந்து போக மாட்டோம், நாங்க அந்த ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லாம எல்லாரும் உங்களை இருதயத்துல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவோட பேசுங்க பார்க்கலாம். ஏசப்பா நாங்க உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா நாங்க உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏசப்பா எங்களுடைய இருதயத்துல வாங்க. ஏசப்பா நாங்களும் டேவிட் அண்ணா மாதிரி வாழணும். ஏசப்பா எங்க வாழ்க்கையை நாங்க வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏசப்பா நாங்க டேவிட் அண்ணா மாதிரி அப்பா உமக்காக வாழணும். ஏசப்பா எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சின்ன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்துல அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளையோடும் தேவன் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனை போல் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எடுத்து பல தேசங்களுக்கு தேவன் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த மிஷனரியுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்ட நாங்கள் அவர்களை போலவே வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Sit
எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில், இந்த அருமையான நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டது போல தகப்பனே, எங்களை நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ராஜா கதாவே, இன்று நாங்கள் கேட்ட அந்த கதையில் அந்த அண்ணன் எப்படி எல்லாவற்றையும் உமக்காக இழந்தார்களோ, இழந்தாலும் அநேகரை சம்பாதித்து கொண்டாங்க, அநேகர் ஆத்துமாக்களை உமக்காக சம்பாதித்தாங்கல்ல, அதே போல்
தகப்பனே, நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்ட விஷயங்களை எங்களை கொண்டு தகப்பனே, நீர் எங்கள் பிள்ளைகளை கொண்டு அநேகரை உமக்கென்று ஆதாயப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நம்புகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டது போல தகப்பனே, எங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை அல்லப்பா, உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் நோக்கும்போது கர்த்தாவே, உண்மையே நோக்கி பார்க்கும்போது நீர் எங்களை உயர்ந்த இடத்துல வைப்பீர் என்பதை நம்புகிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் நம்புகிறாங்க ராஜா. கர்த்தாவே, நீர் எங்கள் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல வைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.